பதிவில் நம்ம எப்படி வெர்ச்சுவல் பாக்ஸை நம்மளோட லோக்கல் மிஷின் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி காலி லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். போன பதிவில் நான் வெர்ச்சுவலைசேஷன்னா என்ன, வெர்ச்சுவல் பாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வரலாம். நீங்கள் கூகுளில் வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு ஆரக்கிள் விஎம் வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டவுன்லோட் VirtualBox 7 எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்தது மாதிரியான அந்த பேக்கேஜ் கிடைக்கும். பொதுவாக எல்லோரும் விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு EXE ஃபைல் ஒரு 105 MBக்கு டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா VirtualBox எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரே ஒரு ஃபைல் தான். VirtualBox இன்ஸ்டால் பண்ண பிறகு இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 15 MB அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறணும். இப்போ என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் VirtualBoxும் எக்ஸ்டென்ஷன் பேக்கும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ VirtualBoxை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. VirtualBox இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரப்ட் ஆகும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு VirtualBoxை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு ஓஎஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த VirtualBoxில் டூல்ஸ் அப்படிங்கிற மெனு இடது பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வரும். இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் ஆகிக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட USB ட்ரைவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷேர்டு ஃபோல்டர், உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் லினக்ஸுக்கும் VirtualBoxில் இருக்க லினக்ஸுக்கும் நீங்கள் ஒரு காமனாக ஒரு ஃபோல்டர் வச்சுக்கலாம். ஷேர்டு ஃபோல்டர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம VirtualBox இன்ஸ்டால் பண்ணியாச்சு. VirtualBoxில் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், காலி லினக்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். kali.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நமக்கு இங்கே கெட் காலி அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நமக்கு தேவையானது வெர்ச்சுவல் மிஷினுக்கான அந்த ப்ரீ பில்ட் இமேஜஸ் தான். வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது VirtualBox மாதிரி VMware இருக்கும். அது ரொம்ப ஒரு பாப்புலரானது. பட் அது ப்ரொப்ரைட்ரி. நம்ம VirtualBox வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு லைசன்ஸ் இஷ்யூ இல்லாதனால அதை நம்ம ரியல் டைமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கற்றுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் பாப்புலரான வெர்ச்சுவல் டூல்ஸ். ஆக்சுவலாக VMware, VirtualBox, QEMU. இது QEMU வந்து லினக்ஸில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. VMwareம் VirtualBoxும் விண்டோஸில் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. நம்ம இப்போ VirtualBoxக்கான அந்த இமேஜை டவுன்லோட் பண்ண போகிறோம். அது பாருங்கள் 2.6 GB. இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 7 ஜிப் ஆர்கைவ் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் இந்த டாரண்ட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஏதாவது BitTorrent இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் டாரண்ட் வழியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெட்டு டிஸ்கனெக்ட் ஆனாலும் திரும்ப அது ரெஸ்யூம் ஆகிக்கும். எனிவே ஏதோ ஒரு வழியில் இந்த 2.6 GB ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஒரு 2.6 GBக்கான ஃபைல் ஆர்கைவாக இருக்கும். இதை வந்து WinRAR அல்லது 7 ஜிப் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை வச்சு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், காலி லினக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்குள்ளே 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா VDI அப்படிம்பாங்க. அதாவது காலி லினக்ஸ் VirtualBox AMD 64 VDI, வெர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம ஒரு ரியலாக ஒரு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி ஸ்டோரேஜெல்லாம் கொடுத்து மெமரியெல்லாம் அலோகேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த இமேஜை வெர்ச்சுவலாக அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரீ பில்ட். இது அதே மாதிரி VBox கான்ஃபிகரேஷன் நம்ம போன பதிவில் பார்த்தது மாதிரி ஒரு வெர்ச்சுவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 GB RAM, ஒரு 20 GB ஸ்டோரேஜ், 2 வெர்ச்சுவல் CPU, இந்த மாதிரியான அந்த கான்ஃபிகரேஷன்லாம் வேணும் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் தெளிவாக கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக இந்த VirtualBox மிஷின் கான்ஃபிகரேஷன் ஃபைலை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காலி லினக்ஸ் VirtualBoxில் ஆட் ஆகி உங்களுக்கு ரெடிமேடாக இருக்கும். இதில் எந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸும் கிடையாது. இதே காலி லினக்ஸை நம்ம ISO இமேஜாக டவுன்லோட் பண்ணி
நம்மளே வெர்ச்சுவல் பாக்ஸில் கஸ்டம் கான்ஃபிகரேஷன் இவ்வளோ ரேம் மெமரி அப்படின்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணலாம். அதை வந்து வரும் பதிவுகளில் அட்வான்ஸ்டு இதில் பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு காலி லினக்ஸ் வெர்ச்சுவல் பாக்ஸில் ஆட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரிபிள் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதோட செட்டிங்ஸ். இந்த டூல்ஸில் இருக்க ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா குளோபல் செட்டிங்ஸ் வரும். இந்த ஓஎஸோட ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓஎஸ் ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ் வரும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு சிஸ்டம் அப்படிங்கிறதுல எவ்வளவு ரேம் வேணும் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்ரஸ் பாரை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ப்ராசஸர் அப்படிங்கிற டேபில் இங்கே 2 CPU இருக்குது. நீங்கள் 1 கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம், இல்லை 3 4ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஃபிசிக்கல் CPU மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து ஒரு கொஞ்சம் கொடுத்துக்கிறது நல்லது. அது மாதிரி தான் டிஸ்பிளே வந்து 128 MB இருக்கலாம். இன்கேஸ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலே ஓஎஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பட் இருந்தாலும் இதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலி லினக்ஸை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து வெர்ச்சுவலாக பூட் ஆக ஆரம்பிச்சிடும். பூட் ஆகும் பொழுதே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன், ஸ்கேல்டு மோட் அந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதை லாகின் பண்ணோடனே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஸ்கேல்டு மோட் கொடுத்துக்குருவோம் நம்ம. ஸோ என்னோடய காலி லினக்ஸ் இப்போ பூட் ஆகி ரெடியாக இருக்குது. நீங்கள் காலி லினக்ஸ் வெப்சைட்டிலேருந்து இந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே காலி, KALI ஸ்மால் லெட்டர்ஸில். ஸோ இப்போ பார்க்கலாம், நீங்கள் இந்த காலி லினக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விதமான அந்த எத்திக்கல் ஹேக்கிங்க்கான டூல்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த காலி லினக்ஸை பற்றியும் அதோட பேசிக்ஸ், இதில் எப்படி எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கிறதையும் வரும் பதிவில் பார்க்கலாம். நன்றி.